மாறும் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம மாறன் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வீரா வந்து கண்டுபிடிக்கிறாங்கிறத மட்டும் தெள்ள தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. என்னடா அது! நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற மாரி. வீராவும் வந்து அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லும்போது, சரி நமக்கு மனசுக்கு எப்பப்பலாம் கஷ்டமா இருக்கோ, அப்பல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டு ஆட்டோ எடுத்துட்டு போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்குள்ள வந்து உட்கார்றாங்க. அவங்க அண்ணன் சட்டைய போட்டுட்டு மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வீரா. அப்பன்னு பார்த்து அவங்க அண்ணனோட மெமரீஸ் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. "அண்ணே, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலண்ணே. என்ன எல்லாருமே வந்து ஏமாத்துறாங்க. எனக்கு நடக்கிறது ஒண்ணா தெரியுது. ஆனா சொல்றது ஒருத்தவங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. மாறனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்ல." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு கடையில காலையில ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுண்ணே. அத பார்த்தோனே எனக்கு மாறன் இத 100% செஞ்சிருக்க வாய்ப்பில்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். கடையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க அது நிதானம் இல்லாம வராங்க. அப்பன்னு பார்த்து "வண்டி சாவி குடுப்பா, நான் போய் வந்து இத குடுத்துட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அண்ணே, நீ இப்ப எப்படி இருக்கன்னு உனக்கே தெரியும். மாறன் அண்ணன் என்ன சொல்லுவாரு, இது மாரி இருக்கிறப்ப வீட்ல வந்து லீவு போட்டு ரெஸ்ட் எடு. ஆனா தேவையில்லாம வந்து இது மாரியெல்லாம் இங்க வராத, வேலை பார்க்கணும்லாம் செய்யாத, வண்டி எடுக்கணும்னு ஆசையே படக்கூடாது." அப்படின்னு மாறன் வந்து சொல்லுவாரா இல்லையா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க அந்த சீன்ல. உடனே வந்து சரிப்பா நான் போறேன்னு சொன்னோனே, என்ன பிரச்சனை? என்ன ஏதுங்கிற மாரி வீரா வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. உடனே வந்து, இல்ல மாறன் வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லுவாரு. இது மாரி ஒருத்தவங்க இப்படி வந்தாங்கன்னா, அவரும் வண்டி எடுக்க மாட்டாரு. அதே மாரி மத்தவங்களையும் வண்டி எடுக்க விடமாட்டாங்க. அப்படின்னு சொன்னோன வந்து யோசிக்கிறாங்க நம்ப வீரா. அப்பன்னா அன்னைக்கு கார் ஓட்டிட்டு வந்தேன்னு தானே சொன்னான் நம்ம மாறன். அப்ப நிதானம் இல்லாம இருந்தானா, நிச்சயம் இது மாரிலாம் வண்டி எல்லாம் ஓட்டியிருப்பானாங்கிற மாரி யோசிக்கிறாங்க நம்ப வீரா. இதுவரைக்கும் உங்க அண்ணன் இது மாரி இருக்கிறப்ப வண்டி ஓட்டியிருக்காரா? இல்லங்க. இது நாள் வரைக்கும் அவர இதுல மட்டும் 100% வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. வண்டி ஓட்டுனதே இல்ல அப்படின்னு சொன்னோனே வந்து, "அண்ணே இது எல்லாம் நான் உன்கிட்ட வந்து சொல்றேண்ணே. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்கிற" மாரி புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஆட்டோல இருக்கிற ஒரு ஜாமான்லாம் வைக்கிற ஒரு பாக்ஸ் வந்து தொறக்குறாங்க. அப்பன்னு பார்த்து பாண்டியன் கிட்ட வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ப வீரா. "அண்ணே நீயே தானே எனக்கு பக்கபலமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா வீரா, நான் உன்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் இங்க இல்லன்னா கூட, நான் இங்க தான் இருக்கேன். என்னோட ஞாபகங்கள் எல்லாம் வந்து உன்ன சுத்தி தாம்மா வந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப வீரா. ஒரு பக்கம் வந்து, "அண்ணே, இங்க நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அந்த பாக்ஸ்ல அண்ணன் என்னென்ன ஜாமானெல்லாம் வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு, அப்படி எடுக்குறாங்க. கண்மணியோட ஹால் டிக்கெட்டா? சூப்பர் அண்ணே! இதெல்லாம் பத்திரமா வந்து வச்சிருக்கியா? ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் போல இருக்கே! அப்படின்னு சொன்னோனே, வீரா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து வச்சிருக்காங்க. அந்த பொருளையும் எடுத்து பார்க்குறாங்க. இது என்னோடது ஜிமிக்கியாச்சேண்ணே! நான் இத ரொம்ப நாளா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ தான் வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, அங்க இருக்கிற ஒரு ருத்ராட்ச கொட்டை இருக்கு. அத பார்த்தோன வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. "இதுவும் உன்கிட்ட தான் இருக்கா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் கேஷுவலா கீழ எடுத்து வச்சுட்டு, அடுத்தடுத்த பொருள் வந்து எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ருத்ராட்சைய வச்சு தான் கண்மணி வந்து அவளும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பனா மாறனுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லையா? மாறன் என்ன எல்லாத்தையும் வந்து அவன் தலையில வந்து வச்சுக்கிட்டே இருக்கானே! இது சரியில்லையே! அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறன் கிட்டயே வந்து எல்லாத்தையும் வந்து கேட்போங்கிற மாரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ப வீரா. அப்படியே கேஷுவலா வந்து வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கிறப்ப, மாறன் எதுக்காக இது மாரி செய்யணும்? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப மாறன் மாட்டுக்கும் வராங்க. சுத்தி யாரும் இருக்காங்களா? மொட்டை மாடியிலும் யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. சரிடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுக்குறாங்க. அவங்க மேல ஏகப்பட்ட விஷயம்லாம் தெளிச்சுக்கிட்டு, அப்படியே வந்து சோகமான ஒரு பாட்ட பாடிக்கிட்டு, அப்படியே வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப மாறன். உடனே வந்து வள்ளி வந்துடுறாங்க. "ஏன்டா இது மாரி கத்துற? அண்ணன் வீட்ல தான்டா இருக்காரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதடா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து, "அத்த விடு அத்த. நடக்கிறத யாராலயும் மாத்த முடியாதுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்துடுறாங்க. வீரா வந்தோனே, "இவனுக்கு இதே வேலையா போச்சே! இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே! இவன்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா இவன் எதையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கானேங்கிற" மாரி வீரா வந்து யோசிக்கும்போது, அப்படியே கேஷுவலா வந்து வெளியில வந்து வராங்க. நம்ம வீரா வந்து மாறன கூட்டிட்டு மாடிக்கு வந்து போறாங்க. கதவ வந்து தாப்பா போடுறாங்க. "டேய் எந்திர்றா! நீ நடிக்கிறேங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு யோசிக்கும்போது, சின்னதா ஃப்ளாஷ்பேக் சீன் மாரி காட்டுறாங்க. மாறன் வந்து எட்டி பார்க்கும்போது, வீரா அந்த இடத்துல இல்ல.
அதுக்கப்புறம் வீரா வந்தப்போ தான் வந்து நம்ம மாறன் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே தான் வந்து வீராவுக்கு தூக்கி வாரி போட்டுது. நீ தெளிவாக இருக்கன்னு தெரியும். இதில் வேற பர்ஃபார்மன்ஸ் வேற. பாண்டியா உனக்கும் எனக்கும் முன்பகை இருந்துச்சு. அதனால தான் இப்படி நடந்துச்சுப்பா. மன்னிச்சிருப்பா. அப்பப்பா என்னம்மா நடிக்கிற. சரி இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ தெளிவா சூப்பரா ஒரு கதை சொன்னப்பா. நானே வந்து நம்பிட்டேன். இப்போ சொன்னதா? இல்ல. பாண்டியனுக்கும் உனக்கும் முன்பகை இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை வந்து சொல்லிட்டு இருந்தீ. கண்மணி வந்து ரூம்லேருந்து ருத்ராட்சியை வந்து எடுத்தப்ப எனக்கு தெரிஞ்சு கண்மணி தான் இந்த பொருளை வந்து இங்கே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்டா அப்புறம் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் கொஞ்சமாவது அமைதியாயிருடா. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் வந்து நல்லது செய்ய நீ யார்ரா முதல்ல அப்படின்னு சொல்லி 2-3 பேரை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டா போ. ஓ செம. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சின்னு சொல்லப்போ கூட நீ வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரிப்பா கடைசி வரைக்கும் இதே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா? இந்த விஷயத்த வந்து நானே அந்த இடத்துல வந்து சொல்ல போகிறேன். ஓ அங்கே போய் சொல்ல போறியா? சூப்பர் சூப்பர். நீ ஒரு அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணனா நான் உண்மையை கண்டுபிடிக்க எந்த அளவுக்கு போவேன் சரியா அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. நானும் முயற்சி பண்ணுறேன்ப்பா. என்னாலேயும் முடியும். மாறனால முடியிறப்ப என்னால் முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அழகாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா வந்து பேசிட்டு அவங்க மட்டும் யோசிக்கிறாங்க. என்னடா அவ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆகிடுமே. அப்போனா அதுக்குள்ளே வந்து நான் சொல்கிறது தான் உண்மைன்னு அங்கேயே சொல்ல போகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து செல்வத்தை வந்து விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஏன்னா இது நேரில் பார்த்ததே செல்வம் தான். நிச்சயம் மாறன் வண்டி ஓட்டியிருக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆட்டோவில் எப்படி இருந்தாலும் ஏற வருவார்ல அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வமும் வந்து அவங்க நினச்ச மாதிரி ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. அப்பன்னு பார்த்து செல்வத்தோட நண்பன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. டே என்னடா நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு இப்போ பணம் தேவை வருது. ஒரு 50,000 இருந்தால் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் கிடையாதுடா. டேய் என்னடா எல்லாருக்கும் வந்து சொல்கிறாங்க நீ ரொம்ப வசதியாக இருக்கன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு 50,000 கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லும்போது சரிடா நீ வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிக்க. அப்புறம் ஏன்டா இல்லைன்னு நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நான் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன். அதனால் எனக்கு வந்து பணம் வந்து மழையாக வந்து கொட்டுது. எவ்வளோடா வாங்கினேன்? உனக்கு என்ன தேவை அதை வாங்கிக்க. எதுக்கு யார் என்ன எதுலாம் கேட்கலாம் கூடாது அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிடா நான் வந்து வாங்கிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம செல்வம் சொல்லிட்டு வந்து ஃபோனை வைக்கிறாங்க. வீரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் இல்லாத இடத்துக்கு செல்வத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நடந்ததெல்லாம் வந்து விசாரிக்கணும். அப்படி விசாரித்தா ஈஸியாக வந்து எல்லா உண்மையும் வாங்கிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா அதே மாதிரி யாரும் இல்லாத ஒரு கிரவுண்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே என்னம்மா என்ன நீ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வீரா வந்து மாஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.